மெல்ல மெல்ல வீழ்ச்சியின் போக்கிலேயே காணப்படுகின்றது. இலங்கையினுடைய கைத்தொழில்துறை ஒரு பாரிய வளர்ச்சியை காணவில்லை என்கிற எண்ணமும் சிந்தனையும் இன்று உலக நாடுகளிலும் உண்டு, இலங்கையிலும் உண்டு. குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இருந்த பல தொழிற்சாலைகள் இயங்காமல் முடக்கப்பட்டிருக்கின்றன, திட்டமிட்டு முடக்கப்பட்டிருக்கின்றன. யுத்தம் முடிந்த பிற்பாடு இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த நாட்டில் பொறுப்படுத்த பொழுது சொன்னார், நான் 13 பிளஸை தாண்டி இந்த நாட்டுக்கு ஒரு தீர்வு கொடுக்க போகிறேன். ஆனால் அவர் தீர்வையும் கொடுக்கவில்லை. அவருடைய காலத்தில் அழிந்து போன கைத்தொழில் துறைகளையோ பொருளாதார முன்னேற்றங்களையோ ஏற்படுத்த முனையவில்லை. உதாரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்த காங்கேசந்துறை சீமேந்து தொழிற்சாலை என்பது இன்றைக்கும் மூடப்பட்டு அந்த இடத்துல இருந்த இரும்புகள் கூட களவாடப்பட்டு வெறும் சீமேந்து அடி அத்திவாரங்கள் மட்டும் உண்டு. ஆனால் இன்று அந்த இடத்துல ஒரு சீமேந்து தொழிற்சாலை உருவாக்கக்கூடிய வசதிகள் இதுவரை ஏற்படுத்தப்படவில்லை. பரந்தன் ரசாயன தொழிற்சாலை என்பது ஒரு காலத்திலே ஆசியாவிலே பெயர் பெற்றிருந்த ஒரு தொழிற்சாலை. இன்று அந்த இடத்துல ஒரு தொழில் பேட்டையை உருவாக்குவதாக இந்த அரசாங்கம் குறிப்பிட்டு இருக்கிறது, வரவேற்கத்தக்கது. 2015ஆம் ஆண்டிலே நாங்கள் அரசோடு சில நடவடிக்கைகள் இணைந்து போன காலத்தில் இந்த பேரணியை கிளிநொச்சியிலே நாங்கள் முன்வைத்திருந்தோம். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் பரந்தனிலே ஒரு கைத்தொழில் பேட்டை அச்சுவேலியை போல உருவாக்கப்பட வேண்டும், அதற்கான காரணங்களை முன்வைத்திருந்தோம். மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணத்தில் இருந்து புகையிரதம் மூலமும் போக்குவரத்து பேருந்துகள் மூலமும் அந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒரு இடம். ஆகவே ஒரு குறைந்தது 20 நிறுவனங்களை உள்வாங்கி 1000 பேருக்கு குறையாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு தொழிற்பேட்டைக்கான கருத்திட்டத்தை கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் சமர்ப்பித்தும் இருந்தேன். ஆனால் இதுவரை எந்த முன்னேற்றமும் நடைபெறவில்லை. அதற்கு பிற்பாடு கூட இப்பொழுதும் நடந்த அண்மைய கூட்டங்களில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். நான் இங்கே கைத்தொழில் அமைச்சர் கௌரவ சுனில் கந்துநெத்தி அவர்கள் இருப்பதால் குறிப்பிடுகிறேன். நீங்கள் முதலிலே வடக்கிலே கிழக்கிலே இருக்கின்ற தொழில் அழிந்து போன கைத்தொழிற்சாலைகளுக்குரிய ஒரு கருத்திட்டத்தை எடுங்கள் கையிலே. அந்தந்த மாவட்ட அரசாங்க அதிபர்களாக எங்களுடைய கையிலே ஒரு சீமெந்து தொழிற்சாலை இயக்குவதற்கான கருத்திட்டம் என்ன, எத்தனை ஏக்கர் காணி, எவ்வளவு அதுக்கான பணம் வேண்டும், இதற்கான மூலப்பொருட்கள் எங்கிருந்து எடுப்பது என்ற விடயம் கூட கைக்கு வர வேண்டும். பரந்த ரசாயன தொழிற்சாலைக்கானது என்ன? நான் நினைக்கிறேன் இலங்கையிலே தரமான உப்பை உற்பத்தி செய்த 2 நிறுவனங்கள், ஒன்று ஆனையிறவு உப்பளம், 2வது குறிஞ்சாத்தீவு உப்பளம், இரண்டும் என்னுடைய மாவட்டத்தைச் சேர்ந்தவை. ஆனையிறவிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு மன்னாருக்கு சென்று மன்னாரிலே கழுவி அது மாந்தை உப்பாக வெளியிலே வருகிறது. ஆனால் அது கிளிநொச்சியிலே உற்பத்தி செய்யப்படுகிறது. குறிஞ்சாத்தீவு என்பது ஆசியாவிலே ஒயிட் உப்புக்கு, வெள்ளை உப்புக்கு பெயர் போன ஒரே ஒரு இடம். கிட்டத்தட்ட 72 வீடுகளோடு 3000க்கு குறையாத ஏக்கர் காணிகளை கொண்ட ஆசியாவிலே மிக தரம் வாய்ந்த ஒரு உப்பு தொழிற்சாலை குறிஞ்சாத்தீவு உப்பளம் இன்றைக்கும் இயங்க முடியாமல் இருக்கிறது. இவ்வளவு காலமும் கன்னிவடிகளை சொன்னார்கள். கடந்த காலத்தில் நான் நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று அதனை ஒரு கம்பெனிகளுக்கு கூட கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம். இந்திய தூதரகத்தோடு பேசியிருந்தேன். இந்திய தூதரகம் அதற்கான சார்பு நிலைகளை கொண்டிருந்தது. இப்பொழுதும் கூட இந்தியாவினுடைய தூதரகம், யாழ்ப்பாண துணை தூதரகம் கூட குறிஞ்சாத்தீவு உப்பளத்தை எடுத்து செய்வதற்கான ஒரு சாதகமான செய்திகளை சொல்லுகிறார்கள். அந்த அணுகுமுறையை கையாளுங்கள். நான் நினைக்கிறேன் இந்தியாவிடம் இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறிஞ்சாத்தீவு உப்பளம் என்பது ஆக குறைந்தது 2000 தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு நீங்கள் உடனடி வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு களம். நாங்கள் கடந்த 2015 இருந்து இதுவரையும் பல்வேறுபட்ட முயற்சிகளை தனிப்பட்ட ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் மேற்கொண்டிருந்தேன். ஆனால் அது வெற்றி பெறவில்லை. அதே போல ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை அன்று இங்கு அமைச்சர் அவர்கள் சொன்னார், இப்பொழுது மெல்ல ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாக. நான் நினைக்கிறேன் அமைச்சர் சுனில் கந்துநெத்தி அவர்கள் விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்திலே அந்த தொழிற்சாலை மிக திறமாக இயங்கி இருந்தது. அந்த உற்பத்தி செய்யப்பட்ட ஓடுகள் இப்பொழுதும் நீங்கள் பரவலாக பல இடங்களிலே பார்க்க முடியும். அந்த உற்பத்தியினுடைய ஓட்டினுடைய தரம் எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் இப்பொழுதும் பார்க்கலாம். அந்த விடுதலை புலிகளுடைய தொழில்நுட்பம், அவரிடம் இருந்த அந்த பொருண்மைய அறிவு மிகப்பெரிய அளவிலே பயன்படுத்தப்பட்டது. மிக முக்கியமாக ஓட்டு தொழிற்சாலை அவ்வாறு போயிருக்கிறது. அங்கே மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழைச்சேனை காகித தொழிற்சாலை மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன் அவர்கள் பெருமுயற்சி எடுத்தார். நெதர்லாந்தில் இருந்து ஒரு குழு வரவழைக்கப்பட்டு அந்த காகித தொழிற்சாலை இயக்குவதற்கான
3000 மில்லியன் ரூபாய்களை உடனடியாக முதலீடு செய்வதற்கு கடந்த 2015-19 இடைப்பட்ட காலத்திலே அந்த அமைப்பு முன்வந்திருந்தது. ஆனால் அப்பொழுது இருந்த அரசாங்கத்திலே இருந்த சிலரும் அதனை தடுத்து விட்டார்கள். அதனால் கௌரவ மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன், ஸ்ரீநேசன் போன்றோருடைய முயற்சி கைவிடப்பட்டது. நான் உங்களிடம் இதனை ஒப்படைக்கிறேன். காரணம், இவ்வாறான ஒரு காகித தொழிற்சாலையிலே மாற்று திட்டம் இல்லை. ஓட்டு தொழிற்சாலை இயங்க முடியவில்லை. இன்று உப்பளங்கள் இயங்க முடியவில்லை. பரந்தன் தொழிற்சாலை இருக்கிறது அப்படியே. காங்கேசந்துறை தொழிற்சாலை இயங்க முடியவில்லை. எவ்வாறு இளைஞர்களுக்கு வேலை வழங்க முடியும்? இளைஞர்கள் எவ்வாறு இந்த நாட்டிலே விருப்பத்தோடு இருப்பார்கள்? யாருக்கு வேலை வழங்குவதற்கான தொழில்துறை என்ன? இளைஞர்கள் குறிப்பாக இப்பொழுது கிளிநொச்சியிலே மாகா விடியல் என்கிற 2 ஆடை உற்பத்தி தொழிற்சாலைகள் இயங்குவதால் காலையிலே கொஞ்சம் பேர் வேலைக்கு சென்று வருகிறார்கள். அதிலும் மெல்ல மெல்ல ஆட்குறைப்புகள் நடைபெறுவதாக அறிகிறேன். காரணம், அவர்களுக்கான ஓர்டர்ஸ், அவர்களுக்கான விருப்ப தேர்வுகள் குறைந்திருப்பதன் காரணமாக அந்த உற்பத்தி குறைவதனால் வேலையாட்களுக்கான நேரங்களும் குறைந்து கொண்டு செல்கிறது. இது அந்த இடத்துல இருக்கின்ற தொழில் துறைகளை பின்னுக்கு தள்ளி கொண்டு செல்கிறது. நாங்கள் முதலிலே உற்பத்தி துறையிலே வளர வேண்டிய நாடு, உற்பத்தி ரீதியாக அடையாளப்படுத்தப்பட வேண்டிய நாடு. இந்த நாட்டினுடைய கைத்தொழில் துறை மேலோங்கி வர வேண்டும். குறிப்பாக இன்று நீங்கள் பார்த்தால் நாட்டிலே யாழ்ப்பாணத்திலே புரியாணி கடைகளும் சாப்பாட்டு கடைகளும் திறக்கப்படுகிறது சுற்றுலா பயணிகளை நோக்கி. ஆனால் ஒரு நிமிடம், சுற்றுலா பயணிகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு புரியாணி கடை திறக்கப்படுகிறதே தவிர அந்த யாழ்ப்பாண மண்ணிலே இருக்கின்ற மட்ட